கஞ்சா கடத்தியதாக மகன் கைது செய்யப்பட்டதால் திமுக பெண் கவுன்சிலர் காவல் நிலையத்தில் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். இதில் அவரது மகனை காப்பாற்ற பெண் அமைச்சர் ஒருவரே முயன்றதாகவும் கூறப்படுகிறது. கவுன்சிலரின் மகனை காப்பாற்ற முயன்றாரா பெண் அமைச்சர்? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கஞ்சா கடத்தியதாக கைது செய்யப்பட்ட மகனை காப்பாற்ற காவல் நிலையத்தில் ரகளையில் ஈடுபட்ட திமுக பெண் கவுன்சிலரால் ஆளுங்கட்சிக்கு அவப்பெயர் ஏற்பட தலைமை போட்டிருக்கும் அலர்ட் நோட் தான் தூத்துக்குடி ஹாட். இதுகுறித்து தூத்துக்குடி போலீசாரிடம் பேசினோம். சமீப காலமாக தூத்துக்குடியில் போதைப்பொருள் கடத்தல் அதிகரித்து வருகிறது. அதனால் தனிப்படை அமைத்து போதைப்பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தி வருகிறோம். தனிப்படை எஸ்ஐ ரவிக்குமார் தலைமையில் போலீசார் தூத்துக்குடி மட்டக்கடை பகுதியில் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது புல்லட் பைக்கில் 4 இளைஞர்கள் சந்தேகப்படும்படி வந்தனர். அவர்களை மடக்கி பிடித்த தனிப்படையினரிடம், நாங்க யார் தெரியுமா, எங்க மீது கை வைத்தால் நடப்பதே வேறு என்று கெத்து காட்டியிருக்கின்றனர். தனிப்படையினர், நீ யாராக வேண்டுமானாலும் இருந்துட்டு போ, இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வா என்று அவர்களை அழைத்து வந்து சோதனை செய்திருக்கின்றனர். 4 பேரும் கஞ்சா பயன்படுத்தி இருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உடனே பைக்கை முழுவதுமாக செக்அப் செய்த போது 350 கிராம் கஞ்சா பொட்டலம் சிக்கியுள்ளது. பைக்கில் வந்த ஜெட்சன், கார்த்திக், சத்யசீலன், ஹரி பிரபாகர் ஆகிய 4 பேரும் தூத்துக்குடி வடக்கு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். ஒரு பைக்கில் 4 பேர் வந்தது போதாது என்று போலீசாரிடம் கெத்து காட்டுகிறீர்களா என்று கடுமையாக கவனித்து விட்டனர். சார், நாங்க கஞ்சா வியாபாரம் செய்வது உண்மைதான். ஆனால் 200 கிராம் 300 கிராம் தான். திருநெல்வேலியைச் சேர்ந்த ஒருவர் தான் எங்களுக்கு கஞ்சா சப்ளை செய்கிறார் என்று அவர்கள் உண்மையை ஒப்புக்கொண்டனர். உடனே வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது நடவடிக்கையும் தொடங்கிவிட்டது. அதற்கு பிறகுதான் ஜெட்சன் தூத்துக்குடி மாநகராட்சி 26வது வார்டு திமுக கவுன்சிலர் மரிய கீதாவின் மகன் என்பது தெரியவந்துள்ளது. அதை பற்றி கவலைப்படாமல் திருநெல்வேலி கஞ்சா வியாபாரியை தூக்க தனிப்படையினர் புறப்பட தயாராகினர். அப்போது புயல் போல் காவல் நிலையம் வந்தார் பெண் கவுன்சிலர் மரிய கீதா. என் மகனை எவன் பிடிச்சிட்டு வந்தது? என்ன தைரியம் இருந்தா என் மகனை கைது செஞ்சீங்க? என் கணவர் மட்டும் இப்போது உயிரோடு இருந்தா ஒரு போலீஸ்காரனும் உயிரோடு இருக்க முடியாது. அந்த எஸ்ஐ ரவிக்குமார் எங்க? அவன் தானே என் மகனை பிடிச்சது. இப்ப பாரு, அமைச்சரிடம் இருந்து போன் வரும், உன்னை தண்ணி இல்லா காட்டுக்கு அனுப்புகிறேன் பார் என்று ரகளையில் ஈடுபட்டவர் தனிப்படை போலீசாரின் பொலிரோ ஜீப்பை கையால் அடித்தார். காலால் ஓங்கி மிதித்ததில் ஜீப்பின் பம்பர் முடுங்கியது. அவரின் ரகளை அரை மணி நேரம் நீடித்தது. இந்த தகவல் மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் கவனத்திற்கு சென்றது. தனிப்படை எஸ்ஐ ரவிக்குமாரை அழைத்து, நீங்கள் ஒரு புகார் கொடுங்கள், அந்த பெண் கவுன்சிலரை கைது செய்யலாம் என்றார். உடனே புகார் கொடுக்க ரவிக்குமார் தயாரானார். அப்போது அமைச்சர் கீதா ஜீவன் அலுவலகத்தில் இருந்து போன் வந்தது. அந்த பையன் தெரியாமல் செய்துவிட்டான், இனிமேல் அப்படி செய்ய மாட்டான். இப்போது அவன் கைது செய்யப்பட்டால் திமுக கவுன்சிலரின் மகன் கைது செய்யப்பட்டார் என்று செய்தி வரும். அது ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும். எனவே அவனை விட்டு விடுங்கள் என்று வேண்டுகோள் வைத்தனர். கவுன்சிலரின் மகன் ஏற்கனவே கஞ்சா விற்பனை செய்ததை ஒப்புக்கொண்டதால் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க முடியாது என்று கைது நடவடிக்கையில் இறங்கினர். இப்போது பெண் கவுன்சிலரையும் கைது செய்ய போகிறோம் என்று சொல்லி அமைச்சர் அலுவலகத்திற்கு அதிர்ச்சி கொடுத்தது போலீஸ். ஏற்கனவே 2 மாதங்களுக்கு முன்பு தான் கொட்டைப்பாக்கு கடத்தியதாக திமுக கவுன்சிலர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இப்போது பெண் கவுன்சிலர் மகன் கைது செய்யப்பட்டால் நிலைமை சிக்கலாகிவிடும். எனவே திமுக கவுன்சிலர் கைதை தவிர்க்கும் முயற்சியில் இறங்கினர். எஸ்ஐ ரவிக்குமாரின் உறவினரை பிடித்து அவரை சமாதானம் செய்தும் விட்டனர். அவரும் புகார் கொடுக்க மறுத்துவிட்டார். அதனால் திமுக பெண் கவுன்சிலர் கைது நடவடிக்கையில் இருந்து தப்பித்து விட்டார் என்றார்கள். இதுகுறித்து சீனியர் திமுக நிர்வாகிகளிடம் பேசினோம். கீழ்மட்ட திமுக நிர்வாகிகளின் அடாவடி நடவடிக்கைகளால் ஒட்டுமொத்த ஆட்சிக்கும் கெட்ட பெயர் ஏற்பட்டுவிட்டது. அதை தவிர்க்கத்தான் இப்போது ரவுடிகள் என்கவுண்டர் செய்யப்படுகிறார்கள். ஆனால் கட்சிக்காரர்கள் தவறு செய்வது நின்றபாடில்லை. எனவே அவர்களை எச்சரிக்கையாக கையாளுங்கள் என்று தலைமை அறிவுறுத்தி இருக்கிறது என்றார்கள்.
மாவட்ட போலீஸ் எஸ்பி ஆல்பர்ட் ஜானிடம் கேட்டோம். தன் மகன் கைது செய்யப்பட்ட ஆத்திரத்தில் கவுன்சிலர் காவல் நிலையம் வந்து நியாயம் கேட்டிருக்கிறார். அவர் ரகளை செய்ததாக தெரியவில்லை. அது குறித்து யாரும் புகார் தராததால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்று கூறியுள்ளார். இது குறித்து அமைச்சர் கீதா ஜீவனிடம் கேட்டோம். தூத்துக்குடியில் எது நடந்தாலுமே அதில் என்னை தொடர்பு படுத்தி பேசுவது வாடிக்கையாகிவிட்டது என்றார். இது குறித்து திமுக கவுன்சிலர் மரிய கீதாவிடம் கேட்டோம். பெத்த புள்ளைய போலீஸ் கைது பண்ணுனா எந்த தாய் தான் சும்மா இருப்பா? அதனாலதான் உடனடியா ஸ்டேஷனுக்கு போனேன். அங்க என்னுடைய மகனை போலீஸ் ஜீப்ல உட்கார வச்சிருந்தாங்க. அவனை இறக்கி விடுங்கன்னு நான் எவ்வளவோ போராடினேன். அந்த ஆத்திரத்துல போலீஸ் ஜீப்பை 2 தட்டு தட்டினது உண்மைதான். ஆனா மத்தவங்க சொல்ற மாதிரி அத காலால் எட்டிலாம் மிதிக்கல. அங்க யாரையும் நான் திட்டவோ இல்லை என்று கூறினார்.